அனைவருக்கும் வணக்கம் மக்களே. இந்த ஒரு வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, எல்லாரும் ஃபோட்டோலே தம்ப்நெயிலே கிளிக் பண்ணி பார்த்துட்டு தான் உள்ளே வந்திருப்பீங்க இல்லையா? ஆமாங்க, அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான புதிய நோட்டிஃபிகேஷன் 2025க்கான அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷன் சற்று முன்பு வெளியிட்டிருக்கிறாங்க. இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலைவாய்ப்புக்கு கிட்டத்தட்ட நீண்ட நாட்கள் கழித்து வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் வருது அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ நீண்ட வருடங்கள் கழித்து வருது அப்படின்னு கூட சொல்லலாங்க. ஏன்னா பார்த்திங்கனாக்கா இந்த அங்கன்வாடி மற்றும் சத்துணவுத்துறை வேலையை பொறுத்த வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு 2 தடவை நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க எப்பொழுதுமே. ஸோ ஒரு வருஷத்தோட முதல்ல நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, ஒரு வருஷத்தோட கடைசியில் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க, ஓகேங்களா? ஸோ இதன் அடிப்படையில் கிட்டத்தட்ட 2-3 வருஷமாக எந்த விதமான அப்டேட்டுமே கிடையாது, எந்த விதமான நோட்டிஃபிகேஷனுமே கிடையாதுங்க. ஸோ இப்போது 2025 முதல் அரசு வேலையாக ஃபில் பண்ணுவதற்கான வாய்ப்புகள் நிறையவே இருக்குதுங்க. ஏன்னா முதல் அரசு வேலையாக வெளிவந்திருக்குது இந்த சத்துணவு மற்றும் அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன், சரிங்களா? ஸோ இந்த அங்கன்வாடி வேலையை பொறுத்த வரைக்கும் டோட்டலாக 3 விதமான போஸ்டிங்க்கு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்குறாங்க. அந்த 3 விதமான நோட்டிஃபிகேஷன் என்னென்ன அப்படின்றத பற்றி பார்ப்போம். அந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, மேக்ஸிமம் குவாலிஃபிகேஷன் என்ன, ஓகேங்களா? ஸோ அடுத்ததோட ஏஜ் லிமிட், வயது வரம்பு என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாகவும் துல்லியமாகவும் நம்ம பார்க்க போகிறோம், சரிங்களா? அது மட்டும் இல்லாமல் என்ன படிச்சிருக்கணும், மினிமம் நீங்கள் 5வது படிச்சிருக்கணுமா, 10வது படிச்சிருக்கணுமா, 12வது படிச்சிருக்கணுமா, இல்லை டிகிரி படிச்சிருக்கணுமா, ஸோ அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு அப்ளிகேஷன் ஃபீஸ் ஏதாவது இருக்குதா அப்படின்றதுக்கான அப்டேட்டுமே தெளிவாக பார்க்க போகிறோம். ஆண்கள் பெண்கள் அனைவருக்கும் ஏதாவது ஃபீஸ் இருக்கா அப்படின்றதுக்கான அப்டேட் தெளிவாக சொல்ல போகிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதற்கான சம்பளம், ஓகேங்களா, பர் மந்த்து சேலரி எவ்வளவு நமக்கு கிடைக்க போகிறது, ஸோ அதற்கான அப்டேட்டுமே நம்ம தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம், சரிங்களா? நிறைய பேருக்கு இருக்கிற சந்தேகம் இதுதான். ஸோ சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், ஸோ மாத சம்பளம் எவ்வளோ கிடைக்கும், அது மட்டும் இல்லாமல் கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அலவன்சஸ்லாம் எவ்வளோ கிடைக்க போகிறது, ஸோ இது எல்லாமே டீட்டெயில்ஸை நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? ஸோ அடுத்ததாக பார்த்திங்கனாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படிலாம் நடக்க போகுது, ஸோ எக்ஸாம் இருக்குமா, மெரிட் பண்ணுவாங்களா, இன்டர்வியூ இருக்குமா, டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவைப்படும், ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் என்னென்னலாம் தேவைப்படும், ஸோ அதற்கான அப்டேட்டும் இப்போ தெளிவாக பார்க்க போகிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறதுக்கு ஆன்லைன் ப்ராசஸில் எப்படிலாம் இருக்க போகுது, ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணால் இந்த வேலை கிடைக்கும், எந்த மாவட்டத்தை சூஸ் பண்ணி அப்ளை பண்ணோம்னா இந்த வேலைன்றது நமக்கு ஈஸியாக கிடைக்கும், ஸோ அதற்கான அப்டேட்டுமே பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் வயது வரம்பு, சரிங்களா, எந்த வயசில் இருந்து எந்த வயசு வரைக்கும் இந்த வேலையை அப்ளை பண்ணிக்கலாம், யார் யாருக்கு வயது தளர்வு கொடுப்பாங்க, ஸோ இதற்கான அப்டேட்டுமே நான் தெளிவாக பார்க்க போகிறோம். யாருக்கு இந்த வேலை வாய்ப்பில் முன்னுரிமை கொடுக்க போகிறாங்க, ஸோ அதற்கான அப்டேட்டுமே தெளிவாக பார்க்க போகிறோம். இது எல்லாமே நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நமது கவர்மெண்ட் ஜாப் டெய்லி அப்டேட் சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாக முதல் முறையாக நமது சேனலை பார்க்குறீங்க, நம்ம வீடியோவாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய அரசு துறையிலிருந்து வரக்கூடிய எல்லா விதமான கவர்மெண்ட்டோட ஜாப்ஸாக இருக்கட்டும், அப்டேட்ஸாக இருக்கட்டும், நோட்டிஃபிகேஷனாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி நீங்கள் உடனுக்குடனே நமது சேனலில் ஈஸியாகவே துல்லியமாகவே தெரிஞ்சுக்க முடியும், சரிங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ், கான்டாக்டில் இருக்கிறவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிங்கன்னா ரொம்ப 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 யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஆனால் இந்த மாதிரி அப்டேட்லாம் வருஷத்துக்கு ஒரு தடவை தான் நோட்டிஃபிகேஷன் விடுவாங்க. ஸோ நமது சேனலில் அதை வெளியிடுறதுல ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்குமே, ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் எல்லோரும் லைக் பண்ணிவிட்டு வீடியோவை முழுமையாக பாருங்கள், அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிட்டு இதற்கான அப்டேட் என்னன்றதை தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம், சரிங்களா? இங்கே தெளிவாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். தமிழ்நாடு அங்கன்வாடி ரெக்ரூட்மெண்ட் 2025 எலிஜிபிலிட்டி க்ரைட்டேரியா. அதாவது பார்த்திங்கன்னா இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணணும் அப்படின்னா நீங்கள் என்னென்னலாம் பண்ணணும், என்னென்ன குவாலிஃபிகேஷன்லாம் இருக்கணும், எலிஜிபிலிட்டி என்னன்றதை தெளிவாக மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க, சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது என்னென்ன போஸ்டிங்லாம் இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு அங்கன்வாடி சூப்பர்வைசர் இந்த போஸ்டிங் தான் முதல்ல நோட்டிஃபிகேஷன் விட்டுருக்குறாங்க. அடுத்ததான் அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர், அங்கன்வாடி இந்த மாதிரி ஒரு 3 விதமான போஸ்டிங்க்கு கொடுத்துருக்குறாங்க, சரிங்களா? ஸோ இந்த 3 விதமான போஸ்டிங்க்கும் என்னென்னலாம் படிச்சிருக்கணும் மினிமம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மினிமம் கேண்டிடேட்ஸ் பார்த்தீங்கன்னாக்க
மினிமம் 5வது படித்து பாஸ் பண்ணியிருக்கணும். ஒரு வேளை நீங்கள் 5வது படித்து நான் பாஸ் பண்ணல ஃபெயில் ஆகியிருக்கேன் அப்படின்னா அப்போ கூட நீங்கள் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? அது ஒருவேளை நான் ஃபெயிலும் ஆகிட்டேன், ஸோ 5வது படிக்கலை அப்படின்னா தமிழில் எழுதவும் படிக்கவும் தெரிஞ்சிருந்தால் கூட இந்த அரசு வேலைக்கு நீங்கள் எலிஜிபிள் அப்ளை பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அது தெளிவாக புரிஞ்சுக்கோங்க. அடுத்ததாக வந்து அதற்கு மேலே 8வது 10வது டிகிரி, டிப்ளமோ, ஐடி, யூஜி, பிஜின்னு சொல்லிட்டு எந்த டிகிரி முடிச்சிருந்தாலுமே நீங்கள் இந்த அரசு வேலைக்கு எலிஜிபிள் தான். மினிமம் குவாலிஃபிகேஷன் நீங்கள் 5வது படிச்சிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ அடுத்ததான் வந்து இதற்கான ஏஜ் லிமிட் வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 20 வயசில் இருந்து, சரிங்களா, மினிமம் வந்து ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி மினிமம் 20 வயசில் இருந்து 40 வயசு வரைக்கும் இருக்கிற ஆண்கள் பெண்கள் அனைவரும் இந்த வேலைக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஆனால் இது ஒரு பெண்களுக்கான வேலைவாய்ப்புன்றதுனால என்னோடய சஜஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா பெண்கள் மட்டும் இந்த அரசு வேலைக்கு இந்த அங்கன்வாடி வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணுறது முழுக்க பெஸ்ட்டாக இருக்கும். ஏன் அப்படி சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா இப்போது ஒரு 40,000 ப்ளஸ் வேகன்சி இருக்குன்னா அந்த 40,000 ப்ளஸ் வேகன்சி முதல்ல முன்னுரிமை யாருக்கெல்லாம் கொடுப்பாங்க அப்படின்னா பெண்களுக்கு ஃபஸ்ட்டு முன்னுரிமை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் ஆண்களுக்கு கொடுப்பாங்க. ஸோ எல்லாருமே முழுக்க எல்லாருமே பெண்கள் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ அடுத்ததாக வந்து இந்த அப்ளிகேஷன் ஃபீஸை பொறுத்த வரைக்கும் ஜென்ரல் ஓபிசி கேட்டகரியில் வரவங்க எந்த விதமான ஃபீஸுமே கிடையாதுங்க. ஸோ அடுத்ததாக எஸ்சி எஸ்டியில் வரவங்களுக்கும் எந்த விதமான ஃபீஸுமே கிடையாது. ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி. மீதி இருக்காங்க இல்லையா, மீதி பிசி எம்பிசி எஸ்சிஏ பிடபிள்யூ கேட்டகரி, இந்த கேட்டகரியில் வரவங்க எல்லாருமே என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபீஸ் வந்து கண்டிப்பாக இருக்கும். அது அப்ளை பண்ணும்போது அப்ளை டீட்டெயில்ஸ் வந்து நோட்டிஃபிகேஷனை தெளிவாக வந்து மென்ஷன் பண்ணிவிடுவாங்க. சரிங்களா? ஸோ அடுத்த நோட்டிஃபிகேஷன் பார்த்தோம்னா இதற்கான சம்பளம், இதற்கான சேலரி பார்த்தோம்னா மினிமம் வந்து அங்கன்வாடி ஒர்க்கர், அதாவது 3 விதமான போஸ்டிங் கொடுத்தாங்க இல்லையா, அங்கன்வாடி சூப்பர்வைசர், அங்கன்வாடி ஒர்க்கர், அங்கன்வாடி ஹெல்ப்பர்னு சொல்லிட்டு 3 விதமான போஸ்டிங்கு கொடுத்தாங்க இல்லையா. அந்த 3 விதமான போஸ்டிங்குமே என்னென்ன விதமான சேலரி இருக்கும் பர் மந்த்துக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கன்வாடி ஒர்க்கருக்கு மினிமம் மாத சம்பளம் 3,000லேருந்து ஸ்டார்ட் ஆகி 8,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் கிரேட் பே, அதாவது பார்த்தீங்கன்னாக்கா இதோட அலவன்சஸ் வந்து 300 ரூபாயும் கிடைக்கும் அப்படின்றது சொல்லியிருக்காங்க. ஸோ அடுத்து தான் அங்கன்வாடி மினி ஒர்க்கருக்கு வந்து 2,500 ரூபாயிலிருந்து நமக்கு வந்து 6,000 வரைக்கும் இதற்கான சம்பளம் இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதோட ஹெல்ப்பர், அங்கன்வாடி ஹெல்ப்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 1,800 ரூபாயிலிருந்து 4,000 வரைக்கும் இதற்கான அப்டேட் வந்து சரி சம்பளம் வந்து கண்டிப்பாக கிடைக்கும். இது எல்லாமே தவிர்த்து கவர்மெண்ட்லேருந்து வரக்கூடிய அலவன்சஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கும் கிடைக்கும். சரிங்களா? ஸோ அடுத்தது நம்ம பார்க்க போகிறது இதற்கான செலெக்ஷன் ப்ராசஸ். இந்த செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக எக்ஸாம் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் இதில் எந்த விதமான எக்ஸாமுமே கிடையாதுங்க. ஸோ இதில் போட்டிருக்காங்க, ஆனால் வந்து கண்டிப்பாக எக்ஸாம் இருக்காது. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து அடுத்ததான் மெரிட் லிஸ்ட்டு கண்டிப்பாக நடக்கும். உங்களுடைய மார்க்கை மட்டும் வச்சுமே உங்களுக்கு மெரிட் போடுவாங்க. சரிங்களா? அடுத்தது உங்களுடைய இன்டர்வியூ கண்டிப்பாக நடக்கும். ஸோ தனித்தனியாக இன்டர்வியூ நடக்கும். அடுத்தது டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன். இந்த டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்லாம் வேணுன்றதை அப்ளை பண்ணதுக்கப்புறம் நம்ம வந்து தனியாக ஒரு வீடியோ போடுவோம். ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் எல்லாம் எப்படி இருக்குன்றதை. ஓகேங்களா? ஸோ எப்படி நம்ம அப்ளை பண்ணுன்றதுக்கான கேண்டிடேட் எல்லாமே இதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க, செக் பண்ணிக்கோங்க. ஸோ அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி அப்ளை பண்ணணும் என்ன ஏது டீட்டெயில்ஸில் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், ஒவ்வொரு மாவட்ட வரையாக வந்து அப்ளிகேஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஸ்டார்ட் ஆகுதுங்க. அப்ளிகேஷன் வந்து ஆன்லைனில் இப்போ வந்து செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு ஓப்பன் ஆயிருக்கு, மீதி எல்லாமே அப்டேட் வந்துருக்குது. ஸோ தருமபுரி மாவட்டத்துக்கும் ஓப்பன் ஆயிருச்சுங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு மாவட்ட வரையாக தான் இது ஓப்பன் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதனால் ஒவ்வொரு மாவட்ட வரையாக அதை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்றைக்கான அப்டேட் இது தான். ஸோ மறக்காமல் எல்லோரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு அப்டேட்டில் அப்ளை பண்ணுற வீடியோஸ் கண்டிப்பாக போடுறேன். தேங்க்யூ.